சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. சகரியா கேட்கும் போது சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, சொல்லுங்க, என்னுடைய ஆவியினாலேயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய பலத்தையோ நம்முடைய செல்வாக்கையோ நம்பி நம்ம செயல்படக்கூடாது. அல்லேலூயா. நம்பி பணத்தை நம்பி செல்வாக்கை நம்பி நம்முடைய உறவுகளை நம்பி போகும்போது நாம் தோல்வி அடைகிறோம். அல்லேலூயா. நம்ம திறமையை நம்பி போகும்போது தோல்வி அடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரையே நம்பி போகும்போது நமக்கு ஜெயம் உண்டா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்க வாசிக்கிறோம். அங்கே பிறவியிலேயே சப்பானியா இருந்த ஒருவனை தூக்கி கொண்டு வந்து அங்கே தேவாலயத்துக்கு முன்னாடி வந்து பிச்சை கேட்கும்படி அவனை வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இருக்குது, பிச்சை கேட்கும்படி வைப்பாங்க. நாடோறும் வர்ற மக்கள்கிட்ட எல்லாம் பிச்சை கேட்டு தான் அவன் வாழ்வான். அவனை தூக்கி கொண்டு வருவாங்கன்னு வேற சொல்லுது. அவனால் நடக்க முடியாது. கொண்டு வந்து அங்க வச்சிருவாங்க பிச்சை கேட்கும்படி. எல்லா இடத்துலையும் பிச்சை கேட்பதை போல அவன் யாரிடத்துல பிச்சை கேட்டான்னா, பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். பிச்சை கேட்கும் போது என்ன நடக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பேதுரு யோவான் அவங்க சொல்றாங்க, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் வலது கையை பிடித்து தூக்கி விட்ட உடனே அவன் கால்கள் சுகமாய் அற்புதமாய் நடக்க தொடங்கி விடுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இதை பார்த்து வசனம் 12 வாசிக்கிறோம். 3:12 அப்போஸ்தலர்ல பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஊழியக்காரராகிய பேதுரு யோவான்னு சொல்றாங்க, மக்களே, நீங்க எங்களை ஆச்சரியமா என்ன பார்க்கிறீங்க? எங்க சக்தியினாலாவது நான் இவனை சுகமாக்கல, எங்க சுய பக்தியினாலாவது சுகமாக்கல, தேவனே இந்த சகோதரனை சுகமாக்கினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்களை நோக்கி பார்க்காதீங்க. எங்களுக்கு அந்த வல்லமையும் கிடையாது, அந்த பராக்கிரமம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் பிறவியிலே சப்பானியா இருக்கிற ஒரு மனிதனை தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலம் கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் சுகத்திற்காக நம்ம ஆஸ்பத்திரிக்கு பல இடங்களில் ஓடி அலைந்தாலும் நம் இயேசு மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுவிடக் கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்துக்கு மாத்திரை எடுத்தாலும், அல்லேலூயா, வைத்தியரை தேடி போனாலும் நாம் முழுமையாக நம்பி இருக்க வேண்டியது ஆண்டவர்.